ஐ சாத்துக்குடி. எடி அது சாத்துக்குடி இல்லடி. எது சாத்துக்குடி இல்லையா? ஏக்கா சாத்துக்குடி தான் நல்லா பாரு வந்து. ஏண்டி அது சாத்துக்குடி இல்லடி. பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. இரு பறிச்சு தரேன், பிரிச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அது வந்து சாத்துக்குடி கிடையாதுடி, நார்த்தங்காய். எது நாத்துனாருக்காயா? நார்த்தங்காய் இல்லடி, நார்த்தங்காய். ஏக்கா பார்க்கறதுக்கு சாத்துக்குடி மாதிரி தான் இருக்குல்ல? இரு நான் பறிச்சு பார்க்கறேன். இது யாரோட தோட்டம்னு தெரியல, பறிச்சிட்டுனா வந்து சண்டை போட போறாங்கடி. ஒரு காய் பறிக்கிறதுல ஒண்ணா உங்களுக்கு சொத்து ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. பறிக்கிற விட பறிச்சு சாப்பிட்டு பார்க்கட்டும், தெரிஞ்சு போயிடும். ஆனால் பார்க்கறதுக்கு வந்து சாத்துக்குடி மாதிரி தான் இருக்குது. ஆனால் மேலே கொஞ்சம் சொர சொரன்னு இருக்க மாதிரி இருக்கு. சாத்துக்குடி அந்த மாதிரி இருக்காது. இது பறிச்சு சாப்பிட்டு தான் பார்க்கலாமே. எதுக்கு நமக்கு டவுட்டே? பறி பறி புண்ணை எனக்கும் சேர்த்து பறி, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஏண்டி ஒன்னே சாப்பிட முடியாது, அவ்வளோ புளிப்பு இருக்கும். முதல்ல ஒன்று பறிங்க, பறிச்சு ஆளுக்கு ஒரு சொல்ல சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. அது பழமா இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் இனிக்கும். இது காய் வந்து பயங்கரமாக புளிக்கும். ஓவர் பில்டப்பாக இருக்கு. பறிச்சாச்சு, உரிச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஏக்கா இது தோலை உரிக்க முடியலக்கா, தடிசா இருக்குது. இவ்வளோ நேரம் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து சாத்துக்குடி கிடையாது, நார்த்தங்காய்னு. ஏக்கா பறிச்சிட்டு என்ன பண்ணக்கா பண்ணுறது? ஏண்டி இது வந்து ஊறுக்காய் தாண்டி போடணும், நம்ம சாப்பிடலாம் முடியாது. ஊறுக்காவா? ஆமாடி, நார்த்தங்காய் ஊறுக்காய் நீ கேள்விப்பட்டதில்ல? கேள்விப்பட்டிருக்க மாதிரி தான் இருக்கு. எலுமிச்சை ஊறுக்காய் கேள்விப்பட்டிருக்கேன், மாங்காய் ஊறுக்காய் கேள்விப்பட்டிருக்கேன், பூண்டு ஊறுக்காய் கூட கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன நார்த்தங்காய் ஊறுக்காய்? பார்க்கறதுக்கு இவ்வளோ பெருசாக சாத்துக்குடி மாதிரி இருக்குது. இதில் எப்படி ஊறுக்காய் போடுறது? இது வந்து நாளாக அறுத்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டு வெயிலில் காய வச்சிருவாங்க, புரியுதா? இதுதான் வந்து அப்படியே வெயிலில் காஞ்சி காஞ்சி உப்புல நல்லா அதில் ஊறிக்கிச்சு வச்சுக்க, ஊறுக்காய் சூப்பராக ரெடி ஆகிடும். ஊறுக்காய் நல்லா இருக்குமா? என்னடி அப்படி கேட்டுட்ட? ஊறுக்காய் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த பசி எடுக்கலாம்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அவங்களுக்குலாம் இந்த ஊறுக்காய் சாப்பிட்டாங்க வச்சுக்க அப்படி பசி எடுக்கும் தெரியுமா? உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வாயில கசக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அவங்களாம் இதை வந்து ஊறுக்காய் சாப்பிட்டாங்க வச்சுக்க அவ்வளோ நல்லா இருக்கும், சாதத்தில் வச்சு சாப்பிட்லாம். நாங்களாம் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும் போதெல்லாம் கழண்டிக்கு வேலைக்கு போகும்போதெல்லாம் கஞ்சி எடுத்துட்டு இந்த மாதிரி நாத்தங்காய் ஊறுக்காய் எடுத்துன்னு தான் போவோம் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? அவ்வளோ நல்லா இருக்குமா? ஆமாண்டி, எங்கள் அக்கா சொல்கிற மாதிரி நாங்கள் இந்த ஊறுக்காய் சாப்பிட நிறைய எலுமிச்சை ஊறுக்காய் சாப்பிட மாட்டோம். இது வந்து எங்கள் வீட்டிலே இருந்துச்சு இந்த மரம், அதனால நாங்கள் வீட்டிலே பறித்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊறுக்காய் போட்டு வச்சுப்போம். அது வருஷம் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, காரக்குழம்புக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த ஊறுக்காய் தான் தொட்டு சாப்பிடுவோம். அவ்வளோ நல்லா இருக்கும். ஆமாம், அந்த ஊறுக்காயோட வாசனையே அந்த பசி தூண்டி விட்டுடும். ஊறுக்காய்க்கு இவ்வளோ பில்டப்பா? சாப்பிட்டு பாரு தெரியும் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. ஊறுக்காய் எனக்கு போட தெரியாது, என் மாமியார் கிட்ட கொடுத்து தான் போட சொன்னோம். இதோட நன்மை எல்லாம் சொல்கிறேன் பாரு கேளு. இது வந்து ஜீரணத்தை தூண்டும். ஆமாம், பசி எடுக்கலன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அவங்களுக்கு வந்து இது வந்து பசியை தூண்டி விடும். மலச்சிக்கல் சரி செஞ்சு செரிமான பிரச்சனையை தீர்த்துடும், புரியுதா? ஓ, மலச்சிக்கல் பிரச்சனை தீக்குதா இது? என் வீட்டுக்கு தான் பாத்ரூம்ல போனான்னா வெளியில வரத்துக்கு 2 மணி நேரம் ஆகுது காலையில. முதல்ல அவருக்கு தான் இந்த ஊறுக்காய் செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் இது வந்து சிறுநீரக பிரச்சனை எல்லாம் இருக்கு பார்த்தியா, அதெல்லாம் கூட சரி பண்ணி சிறுநீரக தொற்றுலாம் கூட இந்த வெயில் காலத்துலாம் வர இந்த நீர் கடுப்பு அதெல்லாம் கூட சரி பண்ணிடும். ஏம்மா வெயில் காலத்தில் இந்த நீர் கடுப்பு வந்து வச்சுக்கா, இருக்கவும் முடியாது, படுக்கவும் முடியாது, ஒன்றும் முடியாது. நானே வந்து என்ன பண்ணுவேன், கொஞ்சோண்டு தண்ணியில் வந்து உப்பும் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு நல்லா கலக்கி குடிப்பேன், அப்போ தான் சரியாகும். ஆமாம், இப்போ வந்து இந்த ஊறுக்காய் சாப்பிட்டனாலே சரியாயிடும். நல்லா இருக்கேன். அப்புறம் இது வந்து ரத்தத்தை கூட சுத்தம் படுத்துதுரி. ரத்தத்தில் இருக்கிற அந்த கிருமிலாம் கூட அதுக்கு கொண்டு விடுது. இது ஒரு கிருமி நாசினியாக கூட செயல்படுது. ஓ, எலுமிச்சம்பழம் மாதிரி இதுவும் ஒரு கிருமி நாசினியா? ஆமாண்டி. அப்புறம் இது வந்து இந்த முகத்தில் வந்து சுருக்கெல்லாம் ஏற்படுதுல்ல, இந்த வயசான தோட்டத்தெல்லாம் வந்து வர வைக்காம இந்த முகத்தை வந்து பொலிவாக ஷைனிங்காக வச்சிருக்கோம். முக சுருக்கெல்லாம் வரவே வராது, நல்லா இளமையாக வச்சிருக்கோம். நம்மள இளமையாக வச்சிருக்குமா? அப்போ இது சாப்பிட்ட வயசு ஆகாதா? ஏண்டி வயசு ஆவண்டி, இப்போ அந்த தோல் சுருக்கெல்லாம் ஏற்படாதுன்னு சொல்கிறேன். நல்லதா இருக்கு. அப்புறம் இது வந்து வாய் குமட்டுற மாதிரி இருக்கு, வாந்தி வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வாந்தி வருது, மயக்கம் வருது, எதாவது மசக்கையாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த நாத்தங்காய் ஊறுக்காய் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், நான்லாம் கூட இதை சாப்பிடுவேன். நீ எதை விட்டு வச்சுக்கிற? நானும் வந்து மாங்காயில் வந்து மிளகாத்தூளை தடவி உப்பு தடவி நல்லா சாப்பிட்டேன் மசக்கையாக இருக்கும்போது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாங்காய். ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும். நீ எனக்கு வாந்தியம் வரல, ஒன்றும் வரல, கல் மாதிரி தான் இந்த மசக்கையாக இருக்கும்போது. நீலாம் மனசு ஜென்மமே கிடையாது. அப்புறம் இது வந்து சளி இருமலுக்கு, இந்த காய்ச்சலுக்கு, இதுக்கெல்லாம் கூட நல்லது. இதெல்லாம் சாப்பிட்டா அதெல்லாம் கட்டுக்குள்ளே வரும். ஆமாம், காய்ச்சல்லாம் சரி போயிடும். இதை சாப்பிடாம அப்படியே சோர்வாக இருப்பாங்க பாரு, அவங்களுக்குலாம் வந்து ஊறுக்காய் வச்சு இந்த கஞ்சி காசி இந்த நாத்தங்காய் ஊறுக்காய் கொஞ்சம் கொடுத்து அந்த கஞ்சிக்கு தொட்டு சாப்பிட சொன்ன வச்சுக்கேன், அவங்களுக்கு அப்படியே உடம்புல பலம் வந்துடும். நல்லா தெம்பா எழுந்து உட்காந்துருவாங்க. பாப்பா ஏண்டியா முடி வளர்ச்சி கூட இது உதவ தாண்டி. இதில் இருக்க விட்டமின்ஸ்லாம். ஓ, உங்க 2 பேரும் கூந்தலோட ரகசியம் இந்த நாத்தங்காய் ஊறுக்காய் தானே? இருக்கலாம், சின்ன வயசுல இருந்து நாங்கள் சாப்பிட்றோம், அப்படி கூட இருக்கலாம். இப்போ இது வந்து மூட்டுக்குலாம் நல்லது, எலும்புக்குலாம் நல்லது, இந்த மூட்டு வலிலாம் குணப்படுத்தும். இந்த வயசானவங்களுக்குலாம் இந்த ஜவ்வுலாம் ப்ராப்ளம்லாம் வரும் பார்த்தியா, அதெல்லாம் கூட இந்த ஊறுக்காய் சரி பண்ணுதுடி. எம்மாடியோ, இந்த ஒரு நாத்தங்காய் ஊறுக்காய் புள்ளி அவ்வளோ இருக்குதே, நம்பவே முடியலையா? உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. யாரா சொல்ற பிச்சு கேட்டது தானே, பேக்கெட்ல அடைச்சி விற்கிற உணவு தான் சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்றோம்ல. இதெல்லாம் இயற்கை நமக்கு கொடுத்துருக்குற கொடைடி. இதெல்லாம் வந்து அமிர்தம். இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். அந்த காலத்தில் 100 வயசுல வாழ்ந்தாங்களே, எப்படி வாழ்ந்தாங்க? இயற்கையோட இயற்கைன்றதுனால தான் அவங்களாம் நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. இப்போதான் ஒரு சளி இருமல்னா கூட மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டல் ஊசி அப்படின்னு ஓடி நடக்கிறோம்.
உணவே மருந்தா இருந்திருக்கு பாரு. உணவை சாப்பிட்டாலே நம்ம நோயெல்லாம் குணமாயிடும். உணவே மருந்தா இருந்திருக்கு. காலப்போக்கில் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம எல்லாம் மறந்து போச்சு. எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கும் மாத்திரை மருந்துக்கும் அடிக்ட் ஆயிட்டாங்க. நீ சொல்றதா சரிதாக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு போய் 2 ஊசி போட்டாதான் உடம்பு சரியாகுது. என்ன பண்றது? அந்த மாதிரி பழக்கப்படுத்தி வச்சுக்கீங்க. அது மாதிரி பழக்கப்படுத்தி வச்சுக்கிறீங்க. நம்ம சாப்பிட சாப்பாடு மூலமே எல்லா நோயுமே குணப்படுத்தலாம். சளியிலேருந்து, இரும்புலேருந்து, காய்ச்சலேருந்து எல்லாத்துக்கும் வைத்தியம் இருக்குது நம்ம உணவு முறையிலேயே. அதெல்லாம் சரியான இதெல்லாம் பக்குவமாக பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். ஆமாம், பாட்டிங்களாம் இருக்கும் போது சொல்லி தந்தாங்க, இது செய்யணும், இது சாப்பிடணும், இது கொதிக்க வச்சு குடிக்கணும். அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களாம் மறந்து போயிட்டாங்க. அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. அப்புறம் நம்ம சொல்லி தரத்துக்கு ஆள் இல்லை. இப்போ நம்மளுக்கு அது கொஞ்சம் நெஞ்சு தெரியுது. இன்னும் நம்மளுக்கு அடுத்தது வர ஜென்ரேஷன் இன்னும் ரொம்ப பாவம். ஐயோ, இவங்களாம் சொல்றதை பார்த்தா பயமா இருக்கு எனக்கு. அப்புறம் இந்த ஊறுகாய் சாப்பிட்றதுனால வாய் துர்நாற்றம் கூட சரியா போயிடும்டி. ஆமா, உடம்பு சரியில்லைக்கும் அந்த வாய் கசப்பா இருக்கும் பாரு, அதெல்லாம் சரியாயிடும். வாய் துர்நாற்றம்லாம் போயிடும். அதுக்கப்புறமா உடம்பு குறைக்கணும், ஸ்லிம்மா வச்சுக்கணும், இந்த கெட்ட கொழுப்புல உடம்புல குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கூட இதை சாப்பிடலாம். ஆமா, இந்த சாரை பிழிஞ்சு சுத்தண்ணில போட்டு கலக்கி குடிச்சாங்க வச்சுக்கேன், உடம்பு மட்டன் குறைஞ்சிருமா. அப்ப நீ குடிச்சு உடம்பு குறைக்க வேண்டியது தானே? நல்ல லட்டு மாதிரி இருக்கியா, குடிச்சு நல்லா சிம்மன் மாதிரி ஆக வேண்டியது தானே? ஏன்னா எனக்கு இதுதாண்டி அழகு. நான் ஒல்லி இருந்தா வச்சுக்கா பார்க்க அழகா இருக்க மாட்டேன். அதனால தான் இப்படி வச்சுக்கேன் உடம்பை. ஏதாவது ஒன்று சொல்லி ஏமாத்தி இப்படியே. இந்த நார்த்தங்காலே நல்லா பழுத்து கூட இருக்கும்டி. பழுத்த நார்த்தங்க கொஞ்சம் புளிப்பு கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் இனிப்பு சேர்ந்து இருக்கும். அது நம்ம சாத்துக்குடி மாதிரி சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். இது நிறைய காய் தான் இருக்கு. ஒன்று ஏதாவது பழுத்துருக்கான்னு பாரு, பச்சை சாப்பிடலாம். இரு பாக்குறேன், கொஞ்சம் ஹைட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இனிப்பா இருக்குமா? இருக்கும்டி, புளிப்பாவும் இருக்கும் இனிப்பாவும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். இரு அப்ப பறிக்கிறேன். இல்ல, கொஞ்சம் மேல பாரு, மேல இருக்கு பாரு, கொஞ்சம் லேசா பழுத்த மாதிரி அந்த பாரு. எங்க என் கண்ணு ஒண்ணுமே தெரியல, காய் தான் தெரியுது. எங்க இருக்குது? கொஞ்சம் மேல பாரு, கை கொஞ்சம் மேல தூக்கு. அங்க இருக்கு பாத்துறேன். இப்போ ராதிகா கூட வேற டக்குனு பறிச்சு போறேன். ஏடி எனக்கும் சேர்த்து பறிடி. நீ எனக்கு கூட வேணாடி, எனக்கும் சேர்த்து பறிடி. ஒரு கப் போறது கூட வேணாடி, கொஞ்சம் நிறைய பறிடி. அக்கா கூட எடுத்து கொடுக்கா. ஏக்கா கூட எடுத்து கொடுங்க. பெரிய பொண்ணு அந்த கூடையில போட்டுக்கடி. ஆளுங்க வராங்களா பாரு, வந்தாங்களா வச்சுக்க கட்டி போட்டு வதிப்பாங்க நம்மள. வந்தா நான் சொல்லிக்கிறேன், காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாம் விடுங்க. ஏன் அந்த பயப்படுறீங்க? காசு கொடுத்தா? ஐயோ, காசு கொடுத்தா வாங்க கூடாதுக்கா, ஃப்ரீயா தான் வாங்கி தரணும். இதெல்லாம் இந்த மாதிரி கெட்ட பழக்கம் வச்சுக்காத. இவன் இப்படி சொல்றா? யாரும் வர மாட்டாங்க, பறிங்க. கொஞ்சம் மேல இருக்கு, அதையும் பறி. இது ஒண்ணு தானே பறிக்க முடியும். போதும். ஏக்கா போதுமா? போதுடி, ஆக்கு 2 எடுத்துக்கலாம். அக்கா ஊருக்கா போறதுக்கு வேற வேணும்க்கா. இனி ஊருக்கா போறதுக்கு நிறைய வேணும்டி. அப்போ இன்னொரு கூட காயா பறிச்சு எடுத்துனே. முதல்ல இந்த மரம்லாம் யாருன்னு பார்த்து அவங்க கிட்ட காசு கேட்ட வாங்கி போலாம். புரியுதா? 1 2 வேணா பறிக்கலாம் ஃப்ரீயா. மொத்தமா மரத்தோட பறிச்சுட்டு போவாங்க. நீலாம் திருந்தவே மாட்டேக்கா, நீலாம் திருந்தவே மாட்டேன். ஆமாக்கா, இந்த மரம் யாருன்னு பார்த்து கண்டுபிடிச்சே அவங்க கிட்ட நம்ம காசுக்கு வாங்கி போலாம். கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு தான் தருவாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு 5 கிலோ வாங்கிக்கலாமா? இனி வெயில் நல்லா காஞ்சாந்தானே ஊருக்கா போட முடியும். கொஞ்சம் இப்போ மழை எங்கேயுமா இருக்குதே, ஊருக்கா போட முடியுமான்னு தெரியல. சரி, அப்போ முதல்ல ஒரு கிலோ வாங்கிக்கலாம். அதை ஊருக்கா போட்டுட்டு அதுக்கப்புறம் வெயில் நல்லா காயும் போது திரும்ப வாங்கி போய் நிறைய ஊருக்கா போட்டு வச்சுக்கலாம். பானையில் போட்டு வச்சுக்க, ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு ஊருக்கா பிரச்சனையே இருக்காது. எந்த ரசமாக இருந்தாலும் சரி, அதை தொட்டு சாப்பிடலாம், சாம்பாருக்கு தொட்டு சாப்பிடலாம், காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். சரி, இந்த மாதிரி யாருன்னு கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னாடி நீ இந்த நாத்தங்க எனக்கு உச்சி கொடு, நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி டேஸ்டா இருக்குன்னு. உச்சி குடியாவட்டே. ஆமா, எனக்கு ஒன்று கொடுங்க. அப்படி எனக்கு ஒன்று கொடுங்க. கொடுக்குறேன், எல்லாருக்கும் கொடுக்குறேன். சதீஷ் கூட ரொம்ப பிடிக்கும் அந்த நாத்தங்க. உனக்கு ஒன்று திரும்பணும்.